திமுக வந்து எப்பொழுதுமே எங்கள் அமைச்சர் கே நேருவாளி. டிஎம்கே தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலியே டிஎம்கேக்கு தான் ஓட்டு. எப்போவுமே நாங்கள் திமுகவுக்கு தான் போடுவோம், அதுவும் நேருக்காக போடுவோம். மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் குறைங்க தான் இருக்காது. ஐயா தொகுதியை வந்து அந்த அளவுக்கு நல்லபடியாக நீட்டாக வச்சிருக்காங்க ஐயா. குறைகள்ங்கிறது இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு எங்கள் அமைச்சர். யார் வந்தாலும் சரி, அவர் தான் எங்களுக்கு பெஸ்ட்டு. நாம நினைக்கிறதை விட எப்போ பிரம்மாண்டமாக பண்ணுவதுதான் நேருவுடைய ஸ்டைல். ஆரம்ப சுகாதார நிலையம், ரேஷன் கடை, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொதுக்கழிப்புனா 2 இடத்துல கட்டி கொடுத்துருக்காங்க. யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப இதுவாகக்கூடாதுன்னு ஜிம்மு அதெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. அவர் இருக்கிற வரைக்கும் திருச்சி 2வது வந்து இதை மாறவே மாறாது மேற்கு தொகுதி. அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ எங்களுக்கு. அதே போல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சந்து பொந்து எல்லா இடத்துலையும் அவர் நடந்தே வந்து கூட பார்ப்பாரு. படிச்சுட்டு வேலை தேடி நிறைய பேர் அங்கே ஸ்விக்கி சொமோட்டோன்னு சொல்லி சாப்பாட்டு மூட்டை தூக்கிட்டு அடைகிறாங்க. அந்த நிலை மாறும். இந்த தொகுதியில் உள்ள எம்எல்ஏ தேர்தல் ஐயா தான் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக காட்டணும்னு எதிர்பார்க்குறோம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோக பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திருச்சி மேற்கு தொகுதியில் தான் இருக்கோம். இந்த திருச்சி மேற்கு தொகுதியில் மக்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க, இங்கே என்னென்ன குறைகள்லாம் இருக்குது, இங்கே இருக்கவங்க என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, ஸோ இதை பற்றி தான் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இல்லை, எப்பொழுதுமே இங்கே வந்து திமுக தான். திமுகவில் வந்து எப்பொழுதுமே எங்கள் அமைச்சர் கே நேருவாளி தான். அவருக்கு தான் இங்கே உள்ள பொதுமக்கள் சரி எல்லாமே சரி அமைச்சருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இந்த வார்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதுதான். ஏன்னா அமைச்சர் வந்து எல்லாத்துக்கும் இங்கே நல்லது செஞ்சுருக்காரு, நல்லது கிட்டது எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் எப்போ அமைச்சருக்கு தான் போடுவாங்க. இங்கே உள்ளவங்க நானும் சரி எங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாமே இங்கே தான் அமைச்சருக்கு தான் போடுவாங்க. இங்கே 4-5 தெருவுக்கு வந்துட்டு ரொம்ப அலையக்கூடாதுங்க. பக்கத்தில் வந்துட்டு ரேஷன் கடை அமைச்சு கொடுத்தா 2 ரேஷன் கடை அமைச்சு கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு சத்துணவு கூடம் பக்கத்துலேயே அமைச்சு கொடுத்துட்டாங்க. அடுத்தது பொது கழிப்பிடம் தார் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. குடிநீர் பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்துச்சு. அமைச்சர் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 2 தெருவுக்கு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 20 சின்டாக் டேங்க் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. இளைஞர்களுக்காக ஜிம்மு கட்டி கொடுத்துருக்காங்க. குறைகள்ங்கிறது இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு எங்கள் அமைச்சர். டிஎம்கே தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலியே டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எங்கள் அமைச்சர் எப்படி சொல்கிறது, எல்லாமே ஒரு நல்லது கெட்டதுன்னா முதலாக வந்து நிற்கிறாரு. இன்கேஸ் அவர் ஊரில் இல்லைனாலும் அவர் இங்கே வந்தோடனே ஃபஸ்ட் ஆளாக வந்து பார்த்துட்டு போயிடுவார், எதுவாக இருந்தாலும் சரி. அதனால் அவருக்கு தான் எங்கள் ஓட்டு எப்பயுமே. இந்த தொகுதியில் வந்து என்ன நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காரு? இந்த தொகுதியில் காங்கிரீட் ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. தண்ணி கஷ்டத்தை போக்கணும்னு சொல்லிட்டு சின்டாக்ஸ் டேங்கெல்லாம் வச்சு கொடுத்துருக்காரு. ஆரம்ப சுகாதார நிலையம், ரேஷன் கடை, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொது கழிப்பிடம் 2 இடத்துல கட்டி கொடுத்துருக்காங்க. இதில் யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப இதுவாகக்கூடாதுன்னு ஜிம்மு அதெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. நம்ம எப்போ எந்த உதவின்னு போய் கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவார். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாச்சும் குறைகளை ஃபேஸ் பண்ணுறீங்களா? நான் இந்த தொகுதியில் குறைகளே இருக்காது. அவர் வந்தால் இன்னும் கொஞ்சம் நிறையா நல்லது பண்ணுவார். நாங்கள்லாம் நம்பி இந்த இளைஞர்கள் எல்லாமே அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். எப்போவுமே நாங்கள் திமுகவுக்கு தான் போடுவோம், அதுவும் நேருக்காக போடுவோம். எப்படின்னாக்கா திமுகங்கிறது தனிப்பட்ட ஒரு இதில் திராவிட மாடலுங்கிற ஒரு டைப் எடுத்து அந்த கட்சி வந்து செயல்பட்டுருக்கு. அந்த கட்சியில் வந்து செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா மகளிரை மேம்படுத்துகிற அளவுக்கு அவங்களுக்கு பஸ் வசதி எல்லாமே செஞ்சுருக்கு அந்த கட்சி. அந்த கட்சியில் இருக்க இவர் வந்து தேவையான எல்லா குறைகளும் இல்லாமல் செய்கிறாரு. அதாவது இந்த கோயில் கும்பாபிஷேகங்கள் இதுக்கெல்லாம் வந்து பணம் போனோன்னே எல்லாம் யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம தருவார். எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் போனோன்னா கோயில் எங்களுக்கு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா விசேஷங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் தர்றாரு. அதனால் அவர் வந்து நம்ம கேட்காமையே செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்கார். அதனால தான் நாங்கள் சிட்டிங் எம்எல்ஏவாக வச்சுக்கிட்டு இருக்கோம் அவரை. இது வரைக்கும் இனிமேல்ட்டு அவர் சிட்டிங் எம்எல்ஏ தான். அவர் இருக்கிற வரைக்கும் திருச்சி 2வது வந்து இதை மாறவே மாறாது மேற்கு தொகுதி. அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ எங்களுக்கு. அவர் நாங்கள் எந்த தேவைகள் வேணாலும் போய் அணுகக்கூடிய அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு இது இருக்கும். மற்றவங்களெல்லாம் போய் அணுக முடியாது. அஃபீஷியல் லெவல்லையோ மற்ற எந்த லெவல்லையும் நாங்கள் வந்து அவர் ஆஃபீஸுக்கு நேரடியாக நாங்கள் போவோம். நாங்கள் வட்டச் செயலாளர்கிட்ட நாங்கள் போய் எங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோம்னா உடனே அவர் கூட்டி கொண்டுட்டு போய் அவர் செய்யக்கூடிய வாட்ரு ப்ராப்ளம், எந்த இதில் தண்ணி வரல அப்படின்னாக்கா உடனே நாங்கள் வட்டச் செயலாளர்கிட்ட சொன்னோம்னா உடனே வந்து ஏற்பாடு பண்ணி தருவார். அந்த கட்சியில் உள்ள வட்டச் செயலாளர் பிரகாரம்
அவர் எம்எல்ஏ வந்து அவருக்கு செஞ்சு தர்றதுனால நாங்கள் அந்த எம்எல்ஏவுக்கு போட்டோம். எங்கள் வட்டச் செயலாளர் போய் குறை சொன்னோன்னே உடனே இமீடியட்டாக எடுத்து நடப்பார். அதே போல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சந்து பொந்து எல்லா இடத்துலையும் அவர் இது நடந்தே வந்து கூட பார்ப்பார். அதனால அவருக்கு எங்களோட ஓட்டு வந்து எப்போவுமே இது அவர் இருக்கிற வரைக்கும் திருச்சி இது மேற்கு தொகுதி வந்து அவர் நேரு அவர்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். நாங்கள் இல்லை, இங்கே உள்ள அனைத்து இதுங்களும். ரெண்டாவது லேடிஸ் ஓட்டெல்லாம் ஏகப்பட்டது வந்து அவருக்கு தான் போடுவாங்க. ஏன்னா லேடிஸுங்களுக்கு எல்லா சலுகையும் செஞ்சுருக்காரு. அதனால தனக்குன்னு ஒரு மாடல், திராவிட மாடல்னு உருவாக்கி அதிலேருந்து அந்த கட்சி வந்து செயல்பாடுகள் அருமையாக செஞ்சுட்டு இருக்கிறதுனால அதுக்கு வந்து இவர் செய்கிறதுனால, அந்த கட்சியிலேருந்து செய்கிறதுனால நாங்கள் பரிபூரணமாக அவருக்கு தான் போடுவோம். நான் அமைச்சருக்கு தாங்க போடுவேன், KA நேருக்கு தாங்க போடுவேங்க. எங்களுக்கு வந்து அவங்க வந்து நல்லது எல்லாமே நல்லது கேட்ட உடனே, ஒரு தண்ணி வரலைனாக்கா உடனே செஞ்சு கொடுப்பாங்க. சாலை வசதி அனைத்து வசதியுமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து காங்கிரீட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா சௌகரியமே எங்களுக்கு வந்து ஐயா செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்கள் ஓட்டு வந்து உதயசூரியனுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோங்க. என்னென்ன திட்டங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க தொகுதிக்கு? நிறைய திட்டங்கள் சாலை வசதி கொடுத்துருக்காங்க, ரோடு காங்கிரீட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. அனைத்து இதுவுமே எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஐயா எல்லாமே சத்துணவு கட்டி கொடுத்துருக்காங்க. சமுதாய இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. கேட்டோன்னே எது கேட்டாலும் சரி ஐயா செஞ்சு கொடுப்பாங்க. எங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணுறீங்களா? குறைகளுங்கிறதே எங்கள்கிட்ட இந்த வார்டை பொறுத்த வரைக்கும், அமைச்சர் வார்டை பொறுத்த வரைக்கும் குறைகளே இல்லை. எந்த வார்டுக்கு போனாலும் சரி, மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் குறைங்கதான் இருக்காது. ஐயா தொகுதியை வந்து அந்த அளவுக்கு நல்லபடியாக நீட்டாக வச்சுருக்காங்க ஐயா. உதயசூரியனுக்கு தான், KA நேரு அவர் தான் எங்களுக்கு எல்லா நலத்திட்டங்களும் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. இதன் மூலயமா எங்களுக்கு பல இளைஞர்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. வேலை வாய்ப்புக்கான எல்லா வசதியும் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. ரெண்டாவது வந்து உதவித்தொகைன்னு சொல்லி மகளிர் கொடுத்துருக்காங்க. அது பெரிய ஒரு இதாக இருக்குது. எல்லா மகளிருக்கும் ஒரு சந்தோஷம் தருது. அந்த மாதம் 2000 1000 வருது, அவங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்குது. இதனால் வீட்டில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இது வந்து சால்வ் ஆகுது. ரெண்டாவது ரேஷன் பொருட்கள், அதில் ஒரு திருப்தி இருக்குது, எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்கிறாங்க. இன்னும் அவங்க மகளிர் எதிர்பார்க்குறதுனால இந்த வேலை இல்லாமல் இருக்க எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குற மாதிரி ஒரு சிறப்பு திட்டங்களை அறிவித்தாங்கன்னா இன்னும் சிரமம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா படிச்சுட்டு வேலை தேடி நிறைய பேர் அங்கங்கே ஸ்விக்கி சொமேட்டோன்னு சொல்லி சாப்பாட்டு மூட்டை தூக்கிட்டு அலைகிறாங்க. அந்த நிலை மாறணும். அதுக்கு இந்த தொகுதியில் வர எம்எல்ஏ KA நேரு ஐயா தான் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக காட்டணும்னு எதிர்பார்க்குறோம். மற்றபடி எல்லாமே இங்கே சிறப்பாக தான் இருக்குது. எங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது. ஒன்றும் குறைபாடு ஒன்றும் இல்லை. இப்போ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு திறந்ததுலேருந்து பெரிய ஹைலைட்டு திருச்சி வந்து டாப் லிஸ்ட்டில் ஒன்று இருக்குது. அது எதிர்பார்க்காத ஒன்று, அதை அவர் ஏற்பாடு எடுத்திருக்காரு. இதில் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபைடு தான். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் தான். ஏன்னா அவர் மிஞ்சி இங்கே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் பார்த்து ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு வார்டுக்குமே வந்து இறங்கி வந்து பார்ப்பார். எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வந்து இறங்கி வந்து ஒரு 10 நிமிஷம்னாலும் ஒரு தலை காட்டிட்டு போவார். ஏன்னா எல்லாத்தோடைய குறைநிறைகளை கேட்குற ஒரு சூழ்நிலையாக அவர்கிட்ட இருக்குது. அதனால் நாங்கள் நம்பி அவரை ஓட்டு போடுவோம். அந்த ஒரு காரணத்தினால அவரை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். யார் வந்தாலும் சரி, அவர் தான் எங்களுக்கு பெஸ்ட்டு. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர் விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. இந்த வீட்டு உபயோகப் பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை.